போன வாரம் வியாழக்கிழமை தான் கல்யாண முகூர்த்தம். நம்ம வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்ஷன் நடக்கறனால ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. 2 நாளா கல்யாண வீட்லயே இருந்தாச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு ஆராத்தி செய்வாங்க. மாப்பிள வந்ததுமே ஆராத்தி எடுப்பாங்க. அதான் எங்க ஊர்ல கல்யாணத்துல ரொம்ப ஸ்பெஷலா நடக்க ஒண்ணு. நல்லாருக்கும். பொண்ணுங்க தான் எடுக்கணுமா, எல்லாரும் நீ நானு போட்டி போட்டு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆராத்தி தட்டுலாம் செய்வாங்களே, எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். எல்லா கல்யாணத்துக்குமே நைட்டு ஃபுல்லா இருந்து செஞ்சிருக்கேன். ஆனா, என் நாத்தனார் கல்யாணத்துக்கு மட்டும் இருக்கவே இல்ல. அவளே "நீங்க வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு" எங்கள அனுப்பி விட்டுட்டா. கல்யாண பொண்ணு தான் லாஸ்ட்டா இருந்து செஞ்சிருக்கா. எல்லாமே சூப்பரா செஞ்சிருந்தா. கல்யாணம் எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல தான் ஃபுல்லா நடந்துச்சா, அதனால கல்யாண வீட்லேருந்து கிளம்பி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆராத்தி தட்டு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. வந்ததுமே மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்துட்டாங்கன்னு எல்லாரும் ஆராத்தி எடுக்க கிளம்பியாச்சு. நம்மளும் வீடியோ எடுக்கலான்னு ஒருத்தவங்கிட்ட குடுத்தா, வீடியோ எடுக்கேன்னு ஃபர்ஸ்ட்டு எடுத்தாங்க. இல்ல நான் எடுக்க முடியாது வேற யாரையாச்சும் எடுக்க சொல்லுன்னு குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தன எடுக்க சொல்லியிருந்தேன். அவனும் எடுத்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆள காணோம். என்னடா ஆள காணோமேன்னு நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு போய் ஆராத்தி எடுக்க வீடியோலாம் என்ட்ட இல்லவே இல்ல. பாதியில தான் அவனும் வந்தான். யாரோ ஏதோ எடுத்துட்டு வர சொன்னாங்களா, அதனால கிளம்பி போயாச்சு. நானும் காணுமே காணுமேன்னு தேடிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் எப்படியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான். நல்ல வேளை நம்ம எடுக்கிறதையாச்சும் வீடியோ எடுக்க வந்தானேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். என் ஃபேமிலியில எல்லாருமே வந்திருந்தாங்களா, ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. எல்லாருமே நின்னு ஆராத்தி எடுக்கையில ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் ஆராத்திக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் குடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா குடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பித்தளையில பத்தி பொறிக்க வைக்கிற ஸ்டாண்டும், அதில விளக்கு இருக்கிற மாரி சூப்பரா இருந்துச்சு. அத தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கிஃப்ட் ஓப்பன் பண்ற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாரும் ஆரத்தி சுத்த சுத்த ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டா குடுத்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 17 ஆராத்தி. ஒவ்வொருத்தரா ஆராத்தி எடுக்கவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கும். கரெக்ட்டா ஆராத்திலாம் எடுத்து முடிக்கையும் தான் கோயில் உள்ள மாப்பிள்ளைய கூட்டு போவாங்க. மாப்பிள்ளைய வந்து பொண்ணோட தம்பி தான் கைய பிடிச்சு கூட்டு போணும். சரி. கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் திரும்பி நின்று பாருங்க. இந்த பக்கம் அப்படி கொஞ்சம் கிட்ட வரும். சரி. அப்படியே கையை கீழே வச்சுட்டு இங்கே பாருங்கள். நெத்தியில் வைங்க. நெத்தியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள். புனியாத வேணாம். கையை இப்படி திருப்பி அப்படி இங்கே பாரு. சரி போதும்.
கரெக்டாக எல்லாம் முடிச்சு சேர்க்கையுமே மாப்பிள்ளைய வந்து பொண்ணோட தம்பி தான் உள்ளே கூட்டு வரணும். கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணு என்கேஜ்மெண்ட் சாரீ அன்னைக்கே என்கேஜ்மெண்ட் வச்சுட்டாங்களா, அதனால் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் கிடையாது. வந்ததுமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இந்த சாரீ, பூவு, வளையல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. அந்த தட்டெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டு வந்து மாமஞ்சடங்கு பண்ணுவாங்க. அது வந்து சொக்கார மாரி தான் வெத்தலைய வந்து பிச்சு போட்டு அது அலந்தரம் செய்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். என் பையன், என் வீட்டுக்காரன்னு எல்லாரும் செஞ்சாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க. நாங்க தான் குரூப் சாரீ எடுத்திருந்தோமா, அதுக்கு மேட்சாக தான் ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் அதுக்கு மேட்சாக தான் எடுத்திருந்தோம். பெரியவங்கலாம் வந்துட்டாங்க. இதான் மணவடை தட்டு. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணை உட்கார வச்சு அலந்தரம் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வெத்தலையை வந்து எல்லாரும் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதை மேடையில் வச்சு அலந்தரம் செய்வாங்க. இதான் தாய்மாமா, பொண்ணோட தாய்மாமா. பொண்ணை கூட்டு வந்து மணவடை தட்டில் உட்கார வச்சுட்டு பொண்ணுக்கு வந்து மாமஞ்சடங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சொக்காரங்க தான் எல்லாரும் நின்று செஞ்சிட்டு இருந்தாங்க. பொண்ணை உட்கார வச்சு அலந்தரம் செய்வாங்க. பொண்ணோட சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அண்ணன், தம்பி, அப்புறம் அண்ணனோட பிள்ளைங்கன்னு பசங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து தான் செய்வாங்க. நம்ம ஃபேமிலி கொஞ்சம் குட்டி ஃபேமிலியா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எங்கள் ஊர்லலாம் எல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலியாக இருக்கும். அது முடியவே 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ க்யூவில் நிற்கும். அலந்தரம் செஞ்சு முடிச்சதுமே பொண்ணோட தாய்மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். தாய்மாமா வந்து கோல்டு பிரேஸ்லெட் போட்டாங்க. பொண்ணுக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் தான். எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பொண்ணை கூட்டு வந்துட்டு முகூர்த்த சாரியை மாற்றி அப்படின்னு முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணணும். நாங்கள் தான் சாரி மாற்றி கூட நின்னோம். லேட்டாகுதுன்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. எப்படியோ கிளப்பி விட்டாச்சு. முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இதுக்கு முன்னாடியே ஒரு ஜோடி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்களை உட்கார வச்சு மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த மேரேஜ் டயத்தில் பசங்கள்லாம் இருந்து அலப்பறை பண்ணுறது இருக்கே. மேரேஜுக்கு முன்னாடியே அந்த ஸ்ப்ரே அடித்து விட்ருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த டொம்முன்னு ஒரு கலர் பேப்பரை தூவி விடுது. ஒரு மெமரிஸே இதாது. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நல்லாவா இருக்கும். அவங்க மூஞ்சே தெளிவாக தெரியாது. அப்படி அடித்து விட்ருந்தாங்க. எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க, அடிக்காதீங்க. எங்கே பசங்க கேட்டாங்க. அவங்க மேரேஜுக்கு இப்படி உட்கார வச்சு அடித்தாதான் அவங்களுக்கு தெரியும். யாருக்குமே புரிய மாட்டேங்கி. இதெல்லாம் லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம். அது கூட ஒரு நல்ல விதமாக வச்சுருக்க விட மாட்டாங்க போல்.
கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. பூ மட்டும் போட்டிருந்தாலே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸ்ப்ரே அடிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கவே முடியாது. இதே இது பூ மட்டும் போட்டிருந்தாலே அது ஒரு அழகாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கையில், வீடியோ எடுக்கையில் பூ கிடக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் அந்த கலராக பேப்பர் கிடக்கிறதும், அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதும் ஃபோட்டோஸுக்கு நல்லாவே இருக்காது. நம்ம ஃபேஸே தெரியாது. பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாற்றி விட சொன்னாங்க. 2 பேரும் மாற்றிட்டே இருந்தாங்க. எல்லோரும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதான் பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் லைட்டாக வெட்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலை 3 சுற்றி வரணும். என் தம்பி வந்திருந்தானா, என் தம்பி பையனும் என் பையனும் சேர்ந்துக்கிட்டு என் தம்பி கூட விளாண்டுட்டே இருந்தான். அவனும் காலில் 2 காலையும் கொடுத்துக்கிட்டு 2 பேரையும் ஆட்டி விட்டு விளாண்டுட்டே இருந்தான். பொண்ணு மாப்பிள்ளை கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் டயர்டாக இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் சுற்றி வந்த மாதிரி சுற்றி வந்தாங்க. எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்துட்டோம். 3 மணிக்கு மேலே தான் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு கூட கிளம்புனாங்க. மாப்பிள்ளைக்கு உள்ளூர் தான், 2 தெரு தள்ளி தான் மாப்பிள்ளை வீடு. அதனால் நடந்தே கிளம்பிட்டாங்க. பொண்ணுக்கு சீர் மட்டும் சின்ன எண்ணெயில் பின்னாடி வந்துட்டே இருந்தது. கல்யாண வீடுனாலே இந்த கொட்டு தான் அடிச்சுட்டே இருப்பாங்க. காலிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சது, ஈவினிங் வரைக்கும் அடிச்சுட்டே இருந்தாங்க. இந்த சின்ன பையங்களுக்கெல்லாம் நல்லா வைப் ஆகிட்டு போல் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. கல்யாண வீட்டில் இந்த கொட்டு சவுண்டு கேட்க தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாக வீடியோவில் நான் பேசாமல் அந்த கொட்டு சவுண்டு கேட்காதுங்கிறதுக்காண்டியே பாதி வீடியோ மட்டும்தான் பேசியிருக்கேன். அதான் கல்யாண ஃபீல் கொடுக்கும். அந்த வீடியோ பார்க்கல ஒரு கல்யாண வீடு தானே அந்த ஃபீல் கொடுக்கும். பொண்ணை மறு வீடு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு போய் விட்டுட்டு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி